இங்க எக்ஸாம்னாலே பயந்து ஓடுற ஒரு குட்டி பையன் தைரியமா இந்த தடவை எக்ஸாம் அட்டன் பண்ண வந்திருக்கான். ஏன்னா அவனோட டீச்சரை குட்டியா மாத்தி பென்சில் பாக்ஸ்ல அடைச்சு வச்சிருப்பான். அவங்க கிட்ட நீங்க எனக்கு இந்த எக்ஸாம்ல எல்லா ஆன்சரையும் கரெக்டா சொல்லி கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா நான் உங்களை மறுபடியும் நார்மலா மாத்த மாட்டேன்னு பிளாக்மெயில் பண்றான். டீச்சர் பயங்கர கடுப்பாகி எல்லா ஆன்சரையும் தப்பா அவனுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. அவனும் வேக வேகமா அவங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் எழுதி முடிச்சிடுறான். அவன் மட்டும் தப்பா ஆன்சர் எழுதினது பத்தாதுன்னு அவனோட ஃப்ரெண்டு இன்னொரு பையன்கிட்டையும் ஆன்சர் ஷீட்டை வாங்கி எழுதி கொடுக்குறான். அவனும் இவனை நம்பி அவனோட பேப்பர்ஸை கொடுக்குறான். உடனே டீச்சர் ஹெல்ப்போட எல்லாத்தையும் எழுதிடுறான். எக்ஸாம் முடிஞ்சு வெளியே வந்து பென்சில் பாக்ஸை திறந்து பார்க்கும்போது டீச்சரோட ட்ரெஸ் எல்லாம் இங்கா இருந்துச்சு. உடனே அவங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்க அங்க இருந்த ஒரு டாய் ஷாப்புக்கு போறான். அங்க அவங்களுக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு பொண்ணு வந்துடுறான். சடனா அவங்க அந்த செல்ஃப்ல ஒரு டாய் மாதிரியும் போஸ் கொடுத்துட்டு நிற்கிறாங்க. அவ போனதும் மறுபடியும் டீச்சரை எடுத்து அவனோட பேக்ல போட்டுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போற வழியில தெரியாம ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். உடனே அவனோட பேக்கை திறந்து பார்க்கும்போது டீச்சர் மயங்கி போயிருந்தாங்க. சடனா அவன் கிட்ட இருந்த தண்ணியை எடுத்து டீச்சர் மேல ஊத்துறான். அதுக்கப்புறம் அவங்க மயக்கம் தெளிஞ்சிருது. அவன் கூட வந்த பொண்ணுக்கு அதை பார்த்துட்டு டீச்சரோட நோஸ்ல இருந்து ரத்தம் வருதுன்னு டிஷ்யூ பேப்பரை எடுத்து அவங்க மூக்குல சொருகிடுறான். அடுத்த நாள் எக்ஸாம் ரிசல்ட் வருது. அவன் எல்லாத்துலயும் 0 மார்க் வாங்கியிருந்தான். அவனோட ஃப்ரெண்டும் 0 மார்க் தான் வாங்கியிருப்பான். அவன் ஃப்ரெண்டு மார்க்கை பார்த்து கடுப்பாகி அவனை அசிங்கமா திட்டுறான். கிளாஸ் முடிஞ்சதும் வெளியே வந்து அவனோட பேக்கை பிடுங்கி அதை திறந்து பார்க்கறான். உள்ள அவனோட டீச்சர் குட்டியா இருந்தாங்க. அப்போ அவனுக்கு டீச்சர் முன்னாடி கொடுத்த பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும்னு வேகமா வீட்டுக்கு வந்து டீச்சரை தூக்கி ஒரு போர்டில் தொங்க விட்டுறான். அந்த டைம்ல அந்த குட்டி பையனும் அவனோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணும் அவன் கிட்ட இருந்து டீச்சரை எப்படியாவது காப்பாற்றணும்னு அவனோட வீட்டுக்கு வர்றாங்க. அந்த பொண்ணு அவனோட கவனத்தை டைவர்ட் பண்ற டைம்ல அந்த குட்டி பையன் ரகசியமா அங்க வந்து வேகமா டீச்சரை தேடி கண்டுபிடிச்சு அங்க இருந்து எடுத்துட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சருக்கு எப்பவும் அதிக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு டீச்சரை திரும்பவும் நார்மலாவே மாத்திடுறான்.